என் சட்டை கசம்னா பரவாயில்ல, உங்கள் சட்டை கசம் கூடாது இல்லை? பழக்கத்தை மாற்ற முடியுமா தம்பி? ம், சூப்பராக இருக்கீங்க, வாங்க. தம்பி ஒரு விஷயம்ப்பா, சின்ன வயசுலேருந்து எப்படியாவது சிபிஐ ஆஃபீஸர் ஆயிரம்ன்றது உன் கனவு. அப்பா பியூனா வேலை செய்கிற ஆஃபீஸில் நீ ஆஃபீஸராக வந்துடணுன்றது என் ஆசை. அப்பா ஆஃபீஸில் உத்தமன்ற பேரில் உருப்படாதவன் ஒருத்தர் இருக்காப்பா. சிபிஐ உங்க வீட ரைட் பண்ண வந்திருக்கோம். ப்ளீஸ் கோஆபரேட். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நம்ம பேசிட்டு இருக்கலாம் சார். வெயிட் பண்ணுங்க சார். 2 minutes சார். ஒரு 5 minutes உள்ள இருங்க. ஒரு செல்வம் கதவு மூடுங்க. சார் உங்ககிட்ட மறக்க ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் நீங்கள் எங்கே தொட்டாலும் பணம் இருக்குது சார். நம்ம தனியாக போய் பேசிக்கலாம் சார். எதா இருந்தாலும் இங்கேயே முடிங்க. ஓகே சார். இதில் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது சார். இதை எடுத்துட்டு பேசாமல் போயிடுங்க. ஒரு செல்வன் இந்த 2 பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சிருங்க. பின் வழியா எவன்ட்டு எடுத்துட்டு போங்க, யாரும் பார்த்துரும். என்ன எப்படி பார்க்குற? போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குற சார்? போட்டு இது கொடுத்துட்டு போற, பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துரு. உணவு சேர்த்து தான் வச்சிருக்கேன் உள்ள. ஓ, வீட்டுக்கு வந்தப்பா மனசு கேட்கல, தூக்கம் பிடிக்கல, மொட்டை கருதாச்சு ஒன்று போட்டுக்கிட்டேன். அதை இந்த உருப்படாதவன்ட்ட இன்னொரு உருப்படாதவன் காமிச்சிட்டான். அந்த நிமிஷத்துலேருந்து அப்பா மேலே அவனுக்கு அப்படி ஒரு கோவம்ப்பா. அதை நிச்சயம் உன்ட்ட காட்டுவான். இதை அப்பா சொல்லலை, இதை நீ சமாளித்து நான் வேலை செய்கிற அதே ஆஃபீஸில் எப்படியாவது நீ ஆஃபீஸராக வந்துடுமியா? நிச்சயமாப்பா, எல்லாம் கரெக்டாக நடக்கும். நாச்சினார் கினியன் இல்ல, நச்சினாருக்கு இனியன், நல்லவங்களுக்கு நல்லவன் அர்த்தம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. சிடம், உங்க அப்பா ஆசைப்பட்டதுனால தான் நீங்க இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? நம்ம சாப்பிட்ற ஒரு அரிசியிலும் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சேர்லையும் அதுக்குன்னு பிறந்தவங்க பேர் எழுதியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கான சேர் இந்த ஆஃபீஸ்குள்ள தான் எங்கேயோ இருக்குங்கிறது என்னோட எங்க அப்பாவோட நம்பிக்கை. சிபிஐல எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? எக்கனாமிக் அஃபென்சஸ். ஏன்? புதைக்க வேண்டியது பணத்தை மட்டும்தான், பணத்தை இல்லை. அந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுத்தாலே நம்ம நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை வேரோட புடுங்க முடியும். அது புடுங்கிடுவீங்களா? ஏதோ புடுங்குவீங்கன்னு கேட்டுச்சு, அதான் என்னத்தை புடுங்குவீங்கன்னு கேட்டேன். தனியா நான் மட்டும் ஒன்றும் புடுங்க முடியாது சார். நம்மெல்லாம் சேர்ந்தா நிச்சயம் ஏதாவது புடுங்கலாம் சார். ஸ்டேஷனுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு மேடம். இன்ஸ்பெக்டர்ல எஸ்ஐ தான் இருந்தாரு. பேர் என்ன? வெற்றிவேல். வண்டிக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. நம்ம டீம் தே ஆர் ரெடி. கேபி? எஸ், ஐ அம் ரெடி. ஒண்டிவீரன்? எஸ், ஒண்டிவீரன் ஹியர். எல்லாம் ரெடியா? எஸ் சார். போலாமா மேடம்? சார், இன்னைக்கு ரைட் பண்ண போறது ஒரு விஐபி வீட்ல. ஒரு நாள் ஃபுல்லா இங்க கூடவே இருக்கணும். ஓகே சார். யார் வீட்ல ரைட் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் ஃபாலோ தி ஆர்டர்ஸ். எஸ் மேடம். வாரண்ட் சார். உங்க பேர் என்ன? மங்கேற்கரசி சார். கேப் ஒழுங்கா போடுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். லெட்ஸ் கோ. எஸ் சார். சார், ஐயா, நீங்க எப்பவுமே இந்த உடையில தான் இருப்பீங்களா? ஏ ராம், காந்தி, நேரு, போஸ், நாங்க எல்லாரும் இப்படித்தாமா. உங்களுக்கு நேதாஜி, எங்களுக்கு போஸ். ஏன்னா நாங்க ரொம்ப க்ளோஸ். நீங்களும் அவங்களும் ஒரே ஏஜ் குரூப் ஐயா? ஐயா, ஏன் ஏஜ் குரூப்லாம் இல்லம்மா, எங்க அப்பா ஏஜ் குரூப். அதை நாங்க அப்படியே ஏமா படம் எடுத்து முடிச்சிடலாமா? சரிங்க. அப்புறம் சொல்லியா? ஜான்சி ராணி, உத்தமன், சிபிஐ ஸ்பெஷல் விங். அதான் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றேன்ல. உங்க வீடு சர்ச் பண்ண வந்திருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட். எனது கார்ப்பரேஷன் கேபி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் மேல டெலிபோன் லைன்ஸ்ல கட் பண்ணுங்க. யார் வீட்ல யார் சோதனை போறது? ஐயோ அம்மா, நிஜமான சிபிஐ. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா மினிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன். பண்ணுங்க.
சத்தியத்தின் சோதனை. ஹலோ, ரெய்ட் நடக்கும்போது யாரும் வெளில போகக்கூடாது. இங்கே உட்காருங்க. சார் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஐம் ஜஸ்ட் ரிப்போர்ட்டர். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போய் அங்கே உட்காருங்க. ஜஸ்ட் கோ. இந்த பெட்ரோல் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. இந்த பெட்ரோல் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது? அடே கோவிட் தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியே? போங்கண்ணே. யாருங்க? ஏன் போலீஸ் வந்திருக்கு? காந்தியப்பா என்ன நடக்குதுங்க? இங்க வாடி, கிட்டவா சொல்றேன். அட உன் நாக்குல நல்ல சாமி உட்காரு. அடிக்கிறாங்கடி. உங்களையா? இங்க இருக்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் கும்பிடுற சாமி உங்களை சும்மா விடாது. சாமி ரூம் எங்க? வந்துட்டேன், கொஞ்சம் இருமா. இந்த பாருங்க, இது கரைபடியாத காரங்க. நான் பெருசா ஒண்ணு சேர்த்து வைக்கலங்க. இது மினிஸ்டர் வீடுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உண்மைக்கு பயந்தவங்க வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நெஞ்சில நேர்மை இருக்கு, செய்யற செயல்ல நியாயம் இருக்கு. வேற எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. உள்ள எல்லாம் போக முடியாதுங்க. தள்ளி போங்க, எங்க வேலையை செய்ய விடுங்க. உள்ள யாரெல்லாம் தெய்வமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டும். இதாங்க என்னுடைய சொத்து. இவங்க தான் நான் கும்பிடுற சாமிங்க. நான் போய் சொல்லல சார். இவங்க எனக்கு போய் பேச கத்து கொடுக்கல. நீ என்னமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? எப்ப தம்பி ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வைரமும் தங்க மட்டும் தான் இருக்கு. சொன்ன கேளுங்க. காவல் தெய்வமே, சொல்லக்கூடாது. சாவி கொடுங்க. சாவியை கொடுங்க. அவங்க அதிகாரிமா அள்ளிட்டு போட்டு கொடு. எவனோ கண்ணு வச்சுட்டாமா. அதுல ஒண்ணு இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நானே அதை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார் திறப்பேன் சார். என் உயிரியை உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் தொடாதீங்க சார். சார் ஐயோ, உப்பு சத்தியாகிரகத்துல 10 கோடி கொடுத்த சார். இப்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேனே. ஐயா ஐயா கேட்டு போட்டாதீங்க ஐயா. மகாத்மா, நீ போட்ட செருப்பியா? அது லெட்டர் லாக்கியே வச்சிருக்கையா? காந்தி நேருக்கு போட்டு, நேரு எங்க அப்பாவுக்கு போட்ட லெட்டர் யாது. எங்க அம்மாவை தவிர வேற யாரும் தொட விட்டது இல்லையா? ஐயா எங்கய்யா இருக்கீங்க எல்லாம்? ஐயா சாஸ்திரி ஐயா, கொடியாத்த குமரா, என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க ஐயா. என்ன காப்பாத்த மாட்டியா? வெற்றிவேல் சார், சார் வெளியே கூட்டிட்டு போங்க. சார் சார், கொடியாத்த குமரா தெரியாம அடிச்சியா? வலிச்சா மன்னிச்சிரியா? என்ன இல்ல சும்மாதான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன், போங்க. சும்மா உட்காரு, இங்க உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி சாரோட அப்பச்சி கோட் எங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அது உடைச்சு தராங்க. காந்திப்பா காந்திப்பா, நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஓ ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. கூசுமாளிக்குள்ள காசு வச்சு வச்சிருக்கானுங்க. சார் நீங்க தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சை கூட முழுங்குவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சி முன்னா கூட தொண்டையில் தேடுவோம் போல இருக்க. இந்த பையன் எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாவா இருக்கும்? தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச காருக்கு ஓட்டிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்ன விட்டுருங்க. ஏம்மா, அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அப்பாடா கண்ணீர் விட்டுட்டடா. சரியா போச்சு. காந்தி ஆண்டவா மேலகரவ காப்பாத்திட்டா. மேல பாருங்க. என்னையா கைய கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்ற? அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்துக்கு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பா. சார் போதும் போதும் சொல்லுங்க. கையெழுத்து போடுங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு போடுங்க. கொஞ்சம் வாங்கல. எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் அரசாங்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா யோசிக்கிறாங்களே. இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே குத்தாலிங்க. சரி, எவ்வளவு முடியும்? அடவு நாக்கில் நல்ல சாமி உட்கார இதை முதல்ல கேட்டுக்கலாமில்ல. எல்லாத்தையும் அள்ளி அலற வச்சுட்டீங்களே. ஒரு 2 முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல சார். மேடம் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். சார் 2 சொன்னாங்க. சரி. என்ன சார் மினிஸ்டர்னு பார்க்காம கூட அடிச்சிட்டாங்க. ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார். இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார். கண்டிப்பா வரும். போடுங்க. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. போலாம். மிஸ்டர் வெற்றிவேல், இவங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் ஆஃபீஷியல்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். நீங்க பண்ண இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது யூ ஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் மேடம். நெஞ்சில நேர்மையும் செய்யற செயல்ல நியாயமும் இருந்தா போதும். வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேடம். தேங்க்யூ சார். ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? பசங்களோட கிரவுண்டில் நான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி. இன்டர்வியூலாம் எப்படிப்பா போச்சு? கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃபா இருந்ததா ஈஸியா இருந்ததா? ஈஸியா தான் இருந்துச்சு. ஆபீஸ்ல அப்பாவுக்கு எல்லாத்தையும் பிரமாதமான மரியாதைப்பா. உன்னை எல்லாரும் நல்ல விதமா ட்ரீட் பண்ணிருப்பாங்களே. மேடம்லாம் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. சரிப்பா. அந்த உத்தமன் தான் நினைச்சேன். என்ன பண்ணார் அந்த உத்தம? என்ன பழி வாங்குறத நினைச்சு உன்னை ஏதாவது சங்கடப்படுத்திட்டாரா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. நல்ல ஆளு. ஆனா அவர் ஒரு கேள்வி தான் கேட்டாரு. நானும் கரெக்டா பதில் சொல்லிட்டேன். வேலை கிடைச்சிருமாப்பா? கிடைச்சிரும். சந்தோஷப்பா. சாப்பிடலாமா? வேலை கிடைச்சிருன்னு சொல்ற. ஆனா முகம் ஒரு வாட்டமா இருக்கியா? தானே இருக்கு. இப்போ வேலை கிடைச்சிரும்லப்பா? கிடைச்சிரும்பா. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஹெவி காம்படிஷன். ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம். ஆனா உனக்கு உறுதியா வேலை கிடைச்சிரும்லப்பா? அதே கேட்காத. வேலை கிடைச்சது சாப்பாடு போடுங்க. பசிக்குதுன்னு சொல்றேன்ல, இதான் எடுத்து வந்து சாப்பிட்றேன். சரியா, கோபிச்சுக்காதியா. இனியா, இந்த சாதாரண கிளர்க்கோட பையன் தானே நீ? உனக்கு எதுக்கு ஆபீஸர் வேலை அப்படின்னு யாரும் கேட்கலையாப்பா? ஏதாவது உலகாது நைனா. இல்ல, சர்வீஸ்ல இருக்கும் உங்க அப்பன் செத்துட்டா அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும். ஒப்பட போய் சாக சொல்லு அப்படின்னு யாரும் சொல்லலையாப்பா? போவது யாரை சொல்லி நோவது, ஏதோ கொஞ்சம் வாழும் போதே தோற்று தோற்று சாவது. ரத்தம் கேட்கும் பேய்து, ராத்திரி பகலாய் மாயுது. ஓய்வே இல்லை, ஒவ்வொன்றாக கூறு போட்டு கொல்லுது.
பத்திரிக்கையில திறக்க வேண்டியதானே? என்ன ஒரு இது ஒண்ணு மூஞ்சியை கழுவிட்டு பாத்ரூம் கூட போட மாட்டியா? பா இவ்வளவு வாடி தட்டுறதா பேசிக்கலாம்ல. நான் ஒன்று பேசிக்கிட்டோம், நீ பாட்டு உள்ள வந்து கதவை சாத்திட்டீங்கன்னா நான் நினைப்பேன். உனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் எதுக்கிட்ட சாகணும்? போய் மூஞ்சியை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். நாளைக்கு மட்டும் நீ இந்த வேலை கிடைக்கல நிச்சயமான செத்துருவோம் மச்சி. பொண்டாட்டில ஓடி போயிடுச்சு மச்சான். அன்னைக்கு நான் கூட சண்டைலாம் போட்டேனே அவங்க கூட. வேலை கிடைக்கலன்னு சொன்னேன். நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? நம்மகிட்ட தான் காசு இல்லையே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. சரி அது விட்றா. உனக்கு வேலை கிடைச்சிச்சா? இங்கேதான் இருக்குதியா? எங்க நீ என்னை விட்டு ஓடி போயிட்டேன்னு வச்சு நாளிலேருந்து நான் வெளியே போக முடியாதுல்ல. பேசாம நீங்க அவன் கேட்ட அந்த 75,000 கொடுத்துருக்கலாமோ? காசுலாம் இல்லாம நமக்கெல்லாம் வேலை கிடையாது. இவனெல்லாம் நம்ம ஒன்று பண்றானுங்கள. திருட்டு பல்லாவரம் பரஞ்சோதி பாண்டியன், மாணவர் மன்றம் பஸ்மா. Shoot the first question. Pardon? CBI walk-in interview. Oh, it's going on there. I know, this is trials. Sir. Hello, you are among sir. Next. பரஞ்சோதி பாண்டியன். எல்லா பயோடேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டப்பா. ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களை உட்கார சொன்னா அவுட். இன்டர்வியூல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வாங்க. போங்க சார். Tell us about yourself. I am Navneet Krishnan. Ramanathan. Naresh Jabaraj. K. Kunjumon sir. I am Kathakali dancer. Can I dance sir? Narayana Murthy sir. Murtikala sir. Karigala Cholan sir. Uplepan sir. My name is Manmohan sir. Many girls love me sir. I don't love any girl sir. Because I love only CBI sir. Aisha Begum. Paneer Selvam. Chidambaram. Mailvaganan sir. Vijayakant. Wasim Khan sir. பல்லாவரம் பரஞ்சோதி பாண்டியன் sir. Prabhakaran sir. Vannamadi. You're appointed ma. Ma'am? பேர் என்னமா சொன்ன? Vannamadi ma'am. You're appointed ma. போலாம். Okay. Thank you ma'am. தாய் குலமே அடுத்த ஆளை கூப்பிடலாமா? I'm Kamini, age 21. Vital stats 36, 28, 36. நீங்க போய் கடவுள் எனக்காக அனுப்பிச்சது நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கம். பேர் என்ன சொன்னீங்க? காமினி. பையில காமினி. பையில எவ்வளவு பெருசா இருக்குன்னா பெரிய படிப்பா தான் இருக்கும். நீங்க இப்போதைக்கு வெளியில வெயிட் பண்ணுங்க, நானே பர்சனலா வந்து. பாய் பாய். ஐயோ Why a CBI officer? CBI is more powerful than police. It has always been my dream to work as an CBI. I want to eradicate the antisocial element in our society, sir. I want to save my nation and that is my only passion, sir. So appa hospital irukanga sir. In India always everyone become a cinema stars and cricket player sir. But I am always become only intelligence sir. It's been 40 years since we have attained our independence, but we are yet to develop like our neighboring countries. If you give me job, love you to all, madam sir. So வீட்ல ரொம்ப கஷ்டம் sir. சரி அழாதம்மா. If I get this job, my atta ponnu will marry me sir. What's the problem in our country? Corruption sir, and I hate corruption. What's your name? Sashikala. Okay, good. Do you know driving? I have born for driver, sir. My daddy is driving when I was born, sir. That's why my name is Karmagam, sir. I have driver blood, sir. CBI full form சொல்லுங்க. Central Bureau of Investigation, sir. Central Bank of India sir. Central Bank of India, sir. Central Bank of England. Sorry. Central Bank of Iraq, sir. Ma'am எனக்கு தெரியாது ma'am. Central Bureau of Investigation, sir. Calcutta, Bangalore, India, sir. Central Bank of India, sir. Central Bank of India.
Central Bank of India. Central Body of India, sir. Central Bureau of Pulling, sir. Central Bureau of Investigation, sir. CBI order. Sir, in the year 1941, Special Police Establishment was formed, sir. But in the year 1963, they changed the name to CBI, Central Bureau of Investigation. Am I right, sir? I am always prepared, sir. இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்புறம் எவ்வளோ நாள் வேலை கிடைக்கல. எல்லா இன்டர்வியூ இந்த மாதிரி சின்சியராக தான் சார் அட்டன் பண்ணுவேன். ஆனால் வாய் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். இப்போ எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். அதை சொன்னால் வாய் ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுப்பேன். அப்படியா? ம். உங்கள் அப்பா பேர் என்ன? இப்படிதான் சார் கிடைக்கிற வேலைலாம் இப்படி பேசி பேசியே போயிடுது சார். எனக்கு இப்போ இந்த வேலை இல்லைன்னு தெரியும் சார். ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பீங்களா சார்? நான் ஏன் செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும்? லட்சமாக கொள்ளையடிக்கிற ஒரு அரசியல்வாதி எலெக்ஷனில் தோத்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வந்து ஓட்டு கேட்டா மறுபடியும் செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்லாம் கொடுக்குறோம்ல சார். இந்த கொள்ளையெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே சார் இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? நான் சொல்றேன், போங்க. அந்த சிபிஐ வருஷம் 2 சொன்னீங்களே, என்னது அது? மேடம் இப்போதான் நிம்மதியாக இருக்கு மேடம். கடைசி வீக்கில் நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு நினச்சேன். 1941, 1963. தெரியும். சும்மா செக் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். Alright friends, எங்களுக்கு தேவையான 30 பேர் இங்க இருக்காங்க. Hope to meet you all soon. All the best and keep trying. Thank you, sir. Okay friends, நாளைக்கு மார்னிங் 9 o'clock இதே இடத்துல மீட் பண்றோம். நீட்டா ஷார்ப்பா. Got it? ஓகே சார். நாளைக்கு ஷேர் போட்டு வந்துருங்க. ஓகே சார். நானும் தான். என்னக்கா எல்லாம் ஒழுங்கா நடந்துரும்லக்கா? ஒழுங்கா தான் நடக்கும்பா. என்னண்ணே ரெடி தானே? அவள் ஓகே, நோ ப்ராப்ளம். வேலைச்சேரியில் ஒரு வீட்டை வாங்கினுண்டா. வேலைச்சேரியா? பின்ன வேலைச்சேரி தான் வருங்காலத்து மவுண்ட் ரோடு. உங்களுக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். உங்களுக்கு? இல்ல சார். நான் தான் பல்லாவரம் பரஞ்சோதி பாண்டியன். 30 இயர்ஸா சிபிஐ தான் மேரேஜ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். என்னடா பாத்ரூம்? சிபிஐ ஆபீசர் தான் நீங்க. ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாதா? காலை குறுக்குல போடுங்க, கண்ட்ரோல் பண்ணிடலாம். பேசிட்டு இருக்கேன். Okay, boys and girls. Okay, sir. Attention. Yes, sir. Standard please. அது முடியாது இல்ல, நான் வரதுக்குள்ள நீங்க பாத்துக்கோங்க. Okay, sir. ஹலோ தம்பி, இங்க வா. இங்க வாப்பா ஒரு நிமிஷம். என்னையா? ஆமா நீதான், வா. நான் சிபிஐ னு தெரியாம ஒருத்தனை கூப்பிடுறா, பாத்துட்டு வரேன். கீப் an eye, okay? Okay, sir. கொஞ்ச நவருங்க, பில்டிங் மறைக்குது. இன்னைக்கு ஒரு வேட்டை. தம்பி இங்க தான் நடக்க போறப்பா. இன்னசென்ட்டா இருக்கீங்க. அதனால சொல்றேன், சிபிஐ ரேட் நடக்க போகுது. நீங்க சிபிஐ ஆபீசரா? நம்ம முடியல, என்னாலையும் நம்ம முடியல. நேத்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, அதுக்குள்ள சீக்ரெட் ஆபரேஷன். இவ்வளவு பெரிய சொல்லி நான் என்ன அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா சார்? அது ஒரு பாருங்க, பஸ் 30 சிபிஐ ஆபீசர் இருக்காங்க. 30 பேரா? சார் புருவத்துக்கு என்ன ஆயில் போடுறீங்க? செம்மையா வளர்ந்துருக்கு. மண்டியில முடி கொட்டுது. சொன்னீங்கன்னா இப்பொழுதே போட்டுப்பேன். போகும்போது சொல்றப்பா. கோல்ட் ஸ்பாட் குடிக்கிறீங்களா? வெயிலா இருக்குல்ல, இப்பவே குடிச்சுக்கோங்க. இனிமே கோல்ட் ஸ்பாட் சென்டர்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி நிறைய ஃபாரின்ல இருந்து வரானா. சிபிஐக்கு நியூஸ் வந்தது. நீங்களும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா? சார் இது பத்திர இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார் அசலாம். சார் ரெண்டாவது அவங்களை அரெஸ்ட் பண்ண ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோ கம்ப்ளைனோ எதுவுமே இல்லை சார் நம்ம கிட்ட.
சார் ஒழுங்கா ரூம் தான் போயிட்டு இருக்கியா? ஓவர். சார் ஆன் த வே சார். ஓவர். அங்க ரீச் ஆன உடனே கான்டாக்ட் பண்ணு. ஓகே? ஓவர். எஸ் சார். ஃபியூ மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சார். ஓவர். ரகு, நான் சொன்ன வண்டியை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓவர். ஆமா சார், அந்த வண்டியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். குட், கீப் ஃபாலோயிங். ஓவர். அதான் ஆபீசர் ரெடியா இருக்கீங்களே, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணாம இருக்கீங்க? இதென்ன அசால்ட்டா லட்டு வாங்குற விஷயமா சார்? ரைடு சார், சிபிஐ ரைடு. எங்க பாஸ் வரணும். நீங்க தானே சார் பாஸ்? நான் தான் பாஸ். ஆனா அந்த 30 பேருக்கு தான் நான் பாஸ். எனக்கு பெரிய பாஸ். அவர் வந்தா தான் ரைடு ஆரம்பிக்க முடியும். அவர் என்ன உங்களை மாதிரி ரோட்ல வந்து நிப்பாரா? சார், ஆபீசர் சார், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சார் என்ன கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சட்டையை பிடிச்சிட்டீங்க? தெரியாம பிடிச்சிட்டீங்களா? பாய்ஸ் டோன்ட் ஷூட். தெரியாம பிடிச்சிட்டாரு. வாங்க கூல் ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி தரேன். அட வாங்க, நான் வாங்கி தரேன். ரைடு முடிச்சிட்டு ஒரு தாயின் சபதம் பார்க்கலாம். ஓகே, ஃபியூச்சர்ல சினிமா டிக்கெட்டுக்கு செமையா டாக்ஸ் போடுவாங்களா? சிபிஐ நியூஸ் போடுங்க. அங்க இருக்கு சார். இருங்க சார். ஹலோ ஷோ. எளியாரை வழியார் அடித்தால் வழியாரை தெய்வம் அடிக்குதோ இல்லையோ, எவனோ ஒருத்தன் வந்து செம்ம அடிப்பான் சார். அட நல்ல பழமொழிகள சார். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதிகார திமிர பணக்கார பவர தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. சார் ஐ அம் என்டைட்டில்ட் டு நோ. அவன் ஏற்கனவே ரைட்லாம் பண்ணிட்டு போயிட்டான்டா. ரைடு போயிட்டு போட்டா நான் எதுக்கு சார்? 30 ஆபீசர் எதுக்கு சார்? காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப எங்க நகைங்கெல்லாம் போச்சா சார்? சார்